வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் ரத்து செய்யப்படுமா? சபையில் பிரதமர் வெளியிட்ட தகவல். நிறைவு காண வைத்திய தொழில் வல்லுநர்கள் நாளை வேலை நிறுத்தம். மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா? போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலை மாணவர்கள் போலீசாரும் குவிப்பு. ஜனாதிபதி நிதியம் வடக்கில் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். யாழில் நாளை போராட்டம். முகக்கவசம் அணியுங்கள், சுவாச அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு அறிவுறுத்தல். இரத்த கரைகளுடன் இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. வவுனியா போலீசார் தீவிர விசாரணை. பாரிஸில் இருந்து இலங்கை வந்த புதிய ஏர்பஸ் விமானம் பார்வையிட குவிந்த மக்கள். பாடசாலைகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மட்டக்களப்பில் 3 பாடசாலைகளில் பரபரப்பு. 44 மாணவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது தேர்வு முறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என பிரதமர் அமரசூரிய மேலும் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக புலமை பரிசில் மாணவர்களுக்கு ஏற்படுத்திய அழுத்தத்தை குறைக்க அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2028 அல்லது 2029 ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சையில் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நம்புவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து கூடிய விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி அறிக்கையை அடிப்படையாக கொண்டே சம்பவம் தொடர்பில் முடிவொன்றுக்கு வர முடியும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் நேற்றைய தினம் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் என கூறப்படும் மீனவர் மீது கடற்படையினர் மேற்கொண்டனர் என கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையிலேயே சம்பவம் தொடர்பில் அவர் அறிக்கை கோரியுள்ளார். சுகாதாரத்துறை தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல தீர்க்கப்படாத கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவு காண் மருத்துவ தொழில் வல்லுநர் சங்கத்தினர் நாளை பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த விடயங்களை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட விவாதங்களில் ஈடுபடுவதை சுகாதார அமைச்சர் தொடர்ந்து தவிர்த்து வருவதாக சங்கத்தின் தலைவர் ரவிக்குமுதேஸ் தெரிவித்தார். துணை மருத்துவ சேவை பணியாளர்களின் பதவி உயர்வு தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். அதன்படி முறையான கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அவர்களின் பிரச்சினைகள் நிவர்த்தி செய்ய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் வேலை நிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய தினம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர். குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா? தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியா? இந்த மண் எங்களின் சொந்த மண். பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்த குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு. தமிழரின் நிலம் தமிழருக்கே சொந்தம். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தேசத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் திட்டமிடப்பட்ட தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகள் துரிதமடைந்து வருகின்றது. வடக்கு கிழக்கில் தமிழர் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கியோடு அரங்கிக் கொண்டிருக்கும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வடிவங்களை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். நல்லிணக்கம் மற்றும் மாற்றம் எனும் போர்வையில் நிலை கொண்டுள்ள சிங்கள பௌத்த பேரினவாக்கத்தின் போலியான முகத்திரைகளுக்கு வடக்கு கிழக்கில் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் தமிழ் தேசிய இனத்தின் மீதான திட்டமிட்ட கைதுகளாலும் அந்த முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு வருகின்றன.
அவ்வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குருந்தூர் மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தன்னிறைவு பொருளாதாரமான விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். 2025 5ஆம் மாதம் 10ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவின் குமுளமுனை பிரதேசத்தில் அமைந்துள்ள தன்னிமுறிப்பு கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உழவு இயந்திரத்தை உழவு செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்த போது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அளித்த முறைப்பாட்டை அடுத்து கைது செய்யப்பட்டனர். 25 நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களுடைய கைது பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இன்று வரை விளக்கமறியலிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றனர். உண்மையில் தொல்பொருள் பிரதேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததாக பொய்யான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட பகுதியானது எந்த ஒரு வர்த்தமானியிலும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடமாக இன்று வரை பிரயாணப்படுத்தப்படவில்லை. குருந்தூர் மலையை சுற்றியுள்ள 79 ஏக்கர் மாத்திரம்தான் தொல்பொருள் பிரதேசத்துக்குரிய வரையறுக்கப்பட்ட இடமாக 1932ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் அமைந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்க இந்த சூழ்நிலையில் குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றினை அமைத்து அங்கே தங்கியுள்ள புத்தபிக்குவின் அடாவடி செயற்பாடுகளுக்கு அடிபணிந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த அப்பாவி தமிழ் விவசாயிகளை கைது செய்து இன்று வரை பிணையின்றி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் மேற்கொள்வது குற்றம் என கருதும் இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இந்த கைதுகளையும் சட்டவிரோதமாகவும் இனவாதத்தோடும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் ஸ்ரீலங்கா காவல்துறையையும் ஸ்ரீலங்கா வனவளத்துறையையும் கண்டிப்பதோடு கைது செய்யப்பட்ட இரு அப்பாவி தமிழ் விவசாயிகளை உடனடியாக எந்தவித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். பிரதேச செயலகங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகள் விரிவாக்கப்பட்டதன் மூலம் அதில் கோரப்படும் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் புதிய கணனி அடிப்படையிலான ஆன்லைன் சிஸ்டம் குறித்த பிரதேச செயலகங்களின் உரிய விடயத்துடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டுவதும் பயிற்சி அளிப்பதும் அவசியமாகியுள்ளது. அதன் ஒரு அங்கமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களின் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பாக செயலாற்றும் அதிகாரிகளுக்கு 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 21ஆம் தேதி அன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கவும், நவீனமயமாக்கப்பட்ட ஆன்லைன் அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும், மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி யோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இராணுவம் பெரிய தளம் அமைத்து அங்கே ஒரு பெரிய கேம்பாக ஒரு பெரிய ஒரு தளமாக இராணுவத்தின் தளம் இருந்ததை நாங்கள் அறிகிறோம். அதே போல் இன்றைக்கு அந்த இடத்திலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது 7 மனித எச்சங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்குது. அதை விட 2-2.5 அடி ஆழத்தில் அவர்கள் அதை தோண்டும் போது மனித எச்சங்கள் தென்படுகிறது. அது அப்படி இருக்கின்ற போது அதுக்கான சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்பு கிடையாது. உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த தரப்பு அங்கே போக முடியாது. அதைவிட மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களை அங்கே அனுமதிக்கின்றார்கள் இல்லை. ஊடகங்களை கூட திறத்துற அளவுக்கு அங்கே அந்த செயற்பாடுகள் மேற்கொண்டிருக்குது. புதைக்குழிகள் எச்சங்களை எடுத்து நாங்கள் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளுவோம், அதுக்கான நீதியை பெற்றுத்தருவோம் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட அத்தனை மனித புதைக்குழி அகழ்வுகளும் நிறுத்தப்பட்டு அது மறைக்கப்பட்டிருக்குது. இதுவும் அதே போல் நடைபெறக்கூடாது. இனிமேலும் நாங்கள் இப்படியான தேவைகளை அவங்கள் பூர்த்தி செய்து சர்வதேசத்துக்கு எல்லாத்தையும் மறைத்து நிகழ்த்தி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விட முடியாது. ஆகவே யாழ் செம்மணி மனித புதகுழி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அந்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நேரடியான சர்வதேச கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஆகவேதான் நாளை காலை 10 மணிக்கு நாங்கள் யாழ் நுழைவாயல்லே, செம்மணி நுழைவாயல்லே அங்கே நின்று எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த நேரத்தில்
சமூக மட்ட அமைப்புகள், கிராம மட்ட அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தக சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள் என்று மற்றது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களுடைய படைகளோடு, தங்களுடைய ஆட்பார்களோடு அங்கே சமூகம் தந்து எங்களுக்கான நீதியை பெற்று தர சர்வதேசத்திற்கும் வெளி உலகுக்கும் எடுத்துக்காட்டு முகமாக. இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரிய வழக்கில் நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் போலீசாருக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியை மனித புதைக்குழியாக அறிவிக்குமாறு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணி VS நிரஞ்சன் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்றைய விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பகுதியை மனித புதைக்குழி என கூறுவதனால் அதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார். சுவாச நோய் அறிகுறிகள் இருப்பின் முகக்கவசம் அணிய வேண்டும் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக சல நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளார். சிக்கன்குனியா மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் முதல் சில நாட்களில் அனைவரும் நுழம்பு வலையை பயன்படுத்துவது முக்கியம் எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவதை தடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாடசாலைகளது வேலையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வெளியில் சென்ற பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுவது முக்கியம். மேலும் உங்கள் முகத்தை அடிக்கடி தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் என வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். வவுனியா காத்தார் சின்னக்குளத்தில் இரத்த கரைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் குடும்பத்தினருடைய சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த சிலத்துறை கபிநாத் என்ற 24 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த குடும்பஸ்தரின் சடலத்தில் இரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தர் நேற்றைய தினம் மாலை இளைஞர் குழுவொன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டிற்கு வரும் முதல் அகலமான விமானமான புதிய ஏர்பஸ் A330-200 வரவேற்றது. இந்த விமானம் இன்று காலை பிரான்சின் பாரிஸிலிருந்து நாட்டிற்கு வந்துள்ளது. குறித்த கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முன்னர் மிகவும் தாழ்வாக கொழும்பின் கடற்கரையோரமாக பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய இன்று காலை 9:40 மணியளவில் கொள்ளுப்பிட்டி பாணந்துறை கடற்கரையை அண்டிய பகுதியில் பறந்து சென்றுள்ளது. விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததும் சம்பிரதாயப்படி நீர்வணக்கம் செலுத்தப்பட்டது. காசாவில் தற்போதைய மனிதாபிமான நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் விதிகள் மற்றும் தொடர்புடைய ஐநா தீர்மானங்களின்படி பாலஸ்தீன மக்களின் அரசு உரிமைக்கான இலங்கையின் அசைக்க முடியாத ஆதரவை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கைக்கான பாலஸ்தீன தூதர் இஹாப் ஹலீல் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை அமைச்சக வளாகத்தில் சந்தித்த போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. 1967 எல்லைகளின் அடிப்படையில் அருகருகே வாழும் 2 நாடுகளின் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவுருக்களுக்கு இணங்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இலங்கை தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாகவும் இது நீண்டகால பாதுகாப்பு, அமைதி மற்றும் செழிப்பை அடைவதற்கு முக்கியமாகும் எனவும் அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார். இந்த சந்திப்பின் போது காசாவின் நிலைமை குறித்து வெளிவிவகார அமைச்சருக்கு தூதர் விளக்கம் அளித்ததாகவும் இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாகவும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொசன் பூரணை தினத்தை முன்னிட்டு அமைக்கப்படும் தான சாலைகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் குறித்து அவதானம் செலுத்துமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரியுள்ளது.
நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நீர்நிலைகள் மாசுபட்டுள்ளதாக அதன் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். எனவே தானசாலைகளில் வழங்குவதற்கான உணவுகளை தயாரிப்பதற்கு முன்னதாக அதற்காக பயன்படுத்தப்படும் நீரின் தன்மை குறித்து அவதானம் செலுத்துமாறும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள 3 பாடசாலைகளில் உணவு ஒவ்வாமையால் 44 மாணவர்கள் வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள 3 பாடசாலைகளில் இடைவேளையின் போது குறித்த பாடசாலைகளில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர். அவ்வாறு மாணவர்கள் வாங்கி உட்கொண்ட உணவு ஒவ்வாமையினால் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி, தலைச்சுற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டு நோய்காவு வண்டிகள் மூலம் மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ் உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பாடசாலைகளில் இயங்கி வரும் சிற்றுண்டி சாலைகளுக்கு ஒரு இடத்திலிருந்தே உணவு விநியோகித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. மாணவர்கள் குறித்த பாடசாலைகளில் பிட்டு வாங்கி உண்டதாகவும் தெரிய வருகிறது. கல்வி கல்லூரிகளின் முஸ்லிம் ஆசிரியர் பயிலுனர்களுக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரை நாள் விடுமுறை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கை முஸ்லிம் கட்சிப்பெருநாளை கொண்டாடவுள்ள நிலையில் கல்வியேட்டு கல்லூரிகளில் கல்வி பயிலும் முஸ்லிம் ஆசிரியர் பயிலுனர்களுக்கு முதல் நாளான வெள்ளிக்கிழமை அரை நாள் விடுமுறை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமரை நேற்று செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து இம்ரான் எம்பி இது தொடர்பான மகஜர் ஒன்றையும் கையளித்தார். 7ஆம் தேதி கட்சிப்பெருநாள் தினமாகும். வழமையாக வெள்ளிக்கிழமை மாலை வரை கல்வியற் கல்லூரிகளில் போதனை செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இதன் பின்னர் தூர இடங்களுக்கு செல்லும் ஆசிரியர் பயிலுனர்களால் அவர்களது இருப்பிடங்களுக்கு செல்வதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே இதனை கருத்தில் கொண்டு கல்வி கல்லூரிகளின் முஸ்லிம் ஆசிரியர் பயிலுனர்களுக்கு வெள்ளிக்கிழமை அரை நாள் விடுமுறை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் CVK சிவஞானம் எதிர்வரும் வழக்கு திகதியில் தனது பதிலியை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் குறித்த வழக்கின் எதிராளியுமான MA சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் வழக்கானது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் குறித்த வழக்கானது இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இன்று இடம்பெற்ற குறித்த வழக்கு தொடர்பில் MA சுமந்திரன் மேலும் தெரிவிக்கையில், தலைவராக இருந்தது மாவட்ட நாகராஜா மறைவுக்கு பின்னர் அவர் சார்பாக அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்ட காரணத்தினாலே அவரை இந்த வழக்கிலே முதலாவது எதிராளியாக பதிலீடு செய்வதற்கென்று இந்த வழக்கு கூறப்பட்டுள்ளது. அதற்கான ஆவணங்களை வழக்காளி மன்றிலே சமர்ப்பித்திருக்கிறார். அவருக்கு, அதாவது புதிய தலைவர் அவருக்கு இந்த வழக்கு சம்பந்தமான அறிவித்தல் கொடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய பதிலியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இடைவெளியிலே சில நாட்களுக்கு முன்னர் பரமானந்தம் சுப்பிரமணியம் பரமானந்தம் என்கின்ற பெயருடைய ஒருவர் தான் கட்சி உறுப்பினர் என்றும் இந்த வழக்கிலே தன்னை இடைபூணராக சேர்த்து கொள்ளும்படியாகவும் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார். இந்த வழக்கு சென்ற வருடம் பிப்ரவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்டு யாராவது வழக்கிலே அக்கறை உள்ளவர்கள் அப்படியாக வழக்கிலே இணைந்து கொள்வதானால் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு முன்னதாக மன்றுக்கு வர வேண்டும் என்று பத்திரிகைகளிலே அறிவித்தலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க 1.5 வருடம் கழிந்து இப்பொழுது இவர் தன்னை இடைபுகுனராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிற காரணத்தினாலே
நாங்கள் பலர் அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். சில எதிராளிகள் ஆஜராகிற ஜனாதிபதி சட்டத்தரணி தனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, அவரை சேர்த்துக் கொள்ளப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது திரு ஸ்ரீதரன், திரு கோதாசன், திரு யோகேஸ்வரன் சார்பிலே ஆஜராகிற சட்டத்தரணி அப்படியாக இந்த நேரத்திலேயும் அவர் சேர்த்துக் கொள்ளப்படுவதிலே தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சுப்ரமணியம் பரமானந்தம் என்பவர் தன்னுடைய மனுவிலே இந்த வழக்கு இழுபட்டு கொண்டு போகிற காரணத்தினாலே, காலம் போய்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய மனுவின் 9ஆம் 10ஆம் பந்திகளிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். அவரை சேர்த்துக் கொள்வதா இல்லையா என்ற விசாரணையே இன்னும் ஒரு வருடம் ஈடுபடும். ஆகவே இது வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.